மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காணொலி. அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று வெளியிட்டிருக்கும் ஒரு ஆய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம், அதைத்தான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இனிமேல் நைட் ஷிஃப்ட் செய்பவர்கள், அதாவது இரவில் கடமையாற்றுகிறவர்கள் கவனமாக உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரவு பணியாளர்களும் ஊழியர்களும் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் போன்ற உபாதைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக வாஷிங்டன் பல்கலைக்கழகம் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அவர்கள் சொல்கிற போது சிலருக்கு இதே நோய் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாண பல்கலைக்கழகம் மற்றும் பசிபிக் வடமேற்கு ஆசிய ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் தலைமையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்விலே தான் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் நைட் ஷிஃப்ட் பணியாளர்கள் ஏன் நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் பிற வளர்சிதை மாற்றக் கோளாறுகள் அதிக வாய்ப்புள்ளது என்பதற்கான புதிய தகவல்களை அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அவைகள் என்னென்று பார்த்தால், ஹான்ஸ் வான் டாங்கர் பல்கலைக்கழகத்தின் எல்சன் எம் ஃப்ளைட் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் சொல்கிற பொழுது, நமது மூளையில் உள்ள முதன்மை உயிரியல் கடிகாரத்துடன் தொடர்புடைய செயல்முறைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவை பகல் மற்றும் இரவு என்று தாளங்களை பின்பற்றுகின்றன. நமது மூளை பகல் இரவு என்று 2 தாளங்களை அப்படி பின்பற்றுமா, சரியா? உள் தாளங்கள் சீர்குலைக்கப்படும் பொழுது அது நீடித்த மன அழுத்தம், நீண்டகால ஆரோக்கிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் மேலும் சொல்கிற பொழுது, இந்த இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து இந்த இரவு நேர கடமையில் ஈடுபடுவர்களுக்கு அதிகமாக இருப்பதாக அந்த பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அன்றாடம் கடமையாற்றுகிறவர்களை விட இரவு நேரங்களில் அதிகமாக கடமையாற்றுவர்களுடைய இரத்தத்தில் பல மாற்றங்கள், பல குளுக்கோஸ்கள் தலைகீழாக மாறியிருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இன்சுலின் உற்பத்தி மற்றும் உணர்திறன் ஆகியவற்றில் ஈடுபடும் செயல்முறைகள் இரவு பணியாற்றும் இன்சுலின் உற்பத்தி மற்றும் உணர்திறன் ஆகியவற்றில் ஈடுபடும் செயல்முறைகளை அவர்கள் பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். இரவு பணியாற்றம் செய்யும் தொழிலாளர்களில் ஒத்திசைவு இல்லாமல் இருப்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். எது எப்படியோ இப்பொழுது ஆராய்ச்சியில் ஒரு முடிவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரவு நைட் ஷிஃப்ட் செய்பவர்களுக்கு இருதய நோய், அதே போல நீரிழிவு, உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இரவு பகலாக இருக்கிற பொழுது இரவுக்கு ஏற்ற மாதிரி, பகலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ பழக வேண்டும். அதே போல் எங்களுடைய வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஆய்வில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதாவது அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் விடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இருந்துதான் இந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.